செய்தியை பார்த்து வருகிறோம். ஒசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி கிராம பகுதிகளில் சுற்றி வந்த 5 காட்டு யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் வனத்துறையினர். மேலும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த், விவரங்களை வழங்கலாம். ஒசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகளை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி பட்டாசு வெடித்து வனப்பகுதிகளுக்கு விரட்டி அடித்ததுடன் சாணமாவு வனப்பகுதி ஒட்டிய 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த குட்டி யானை உட்பட 5 காட்டு யானைகள் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டு காலை இரவு நேரங்களில் உணவு தேடி அருகே இருக்கக்கூடிய கிராம விளைநிலங்களுக்கு செல்லும் இந்த யானைகள் இரவு நேரங்களிலேயே மீண்டும் வனப்பகுதிக்கு சென்று வந்த நிலையில் இன்று காலை சாணமாவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ஆலியாலம் கிராமத்திற்கு மிக அருகிலேயே விளைநிலங்களில் சுற்றி வந்திருக்கிறது. அதனை பார்த்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளைநிலங்களில் இருந்த யானைகளை அருகே இருக்கக்கூடிய சாணமாவு வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். காட்டு யானைகள் இரவு நேரங்களில் உணவு தேடி அருகே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்லலாம் என்கிற நிலையில் சாணமாவு வனப்பகுதி ஒட்டிய போடூர், ஆலியாலம், பாத்தக்கோட்டா, ராமாபுரம், பீர்ஜேப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இரவு நேரங்களில் விளைநில காவலுக்கு செல்ல வேண்டாம் என பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்து கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்து காட்டு யானைகளை கண்காணித்து வருகின்றனர். ஒசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.